கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. எல்லாரையும் சமமாய் நடத்துகின்ற தேவன். யாத்ராகமம் 21 அதிகாரம் 7-11 பார்த்தீங்கன்னா, பெண்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் தன்னுடைய மகளை அடிமையாய் விட்டா அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும்ட்டு. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய பார்வையில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அதாவது ஒரு பெண் வேலைக்காரியா போனானா அவளுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் செய்யணும். ஒருவேளை அதுல 3 காரியங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 3ம் செய்யலாம் அந்த எஜமான்னா அவளை விடுதலையா விட்டுறணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் சமமானவர்கள் தான். அவர் எல்லாத்தையும் நேசிக்கிற தேவன். அவர் ஒருவரையும் குறையாய் பார்க்கிற தேவன் இல்லை. எல்லாரும் அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியே தான். அதனால ஆணுக்கு எப்படியோ பெண்ணுக்கும் கர்த்தர் நியமங்களை வச்சிருந்தாரு. அதனால நம்மளும் என்ன பண்ணா எல்லாத்தையும் சமமாய் நடத்த பழகிக்கணும். இவங்க ஆண், அவங்க பெண் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷங்க. இவங்க ஏழை, இவங்க பணக்காரங்க, இவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க வசதியாக இருக்காங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. கர்த்தர் யாரையும் அப்படி மதிக்கவே மாட்டார். அவன் கிரியைக்கு தக்க பலன்தான். அதனால எல்லாத்தையும் சமமாய் நேசிப்போம், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்போம். கர்த்தர் அப்போ நம்ம மேலே இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால வேற்று தாழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு முடிந்தாகட்டும்.